விஜயை மிக அதிகமாக ஆதரிச்சவன் நான் தான். அவரை கரூர பேசுனதுங்கிறதுக்காக என்னை கைதே பண்ணாங்க. நான் 20 நாள் சிறைச்சாலையில இருந்தேன். விஜய்க்கு கரூர் விஷயத்த பேசுனதுக்காக. வெளியில வந்ததுக்கப்புறம் திமுகவை மிக மோசமான தாக்கி பேசினேன். விஜய்க்கு வந்து மிக ஆதரவாக பேசினேன் இந்த 6 மாசமா. ஆனா எதுக்காக பேசணும்? நாட்டுல நல்லாட்சி வரணும், கெட்டவர்கள் ஒழியணும்னு தானே பேசணும். நாங்க பேசுனதோட அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. அதுக்கு எந்த இதுவும் இல்லையே. விஜய்க்கு ஓப்பனா என்னுடைய ஆதரவை வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ணேன். எனக்குன்னு ஒரு கட்சி இருக்கு, நேதாஜி மக்கள் கட்சின்னு. அதுல லட்சக்கணக்கான பேர் வந்து ஆதரவாளர்கள் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல எனக்கு ஃபாலோவர்ஸ் வந்து சோசியல் மீடியால அவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நான் சொன்னா அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. நான் எவ்வளவு நம்பிக்கையோட எங்க ஆதரவை விஜய்க்கு தான் குடுக்குறோம்னு சொல்லும்போது, நீங்க இந்த மாரியெல்லாம் பண்ணீங்கன்னா, அப்ப உங்களுக்கு ஆதரவு கொடுத்த எங்களை போன்றவர்களுக்கு நாங்க எப்படி முகத்தை எங்கே போய் வச்சுக்கிறது? வேற யாரையும் எங்களால ஆதரிக்க முடியாது. திமுகவுக்கு எதிரானவர்கள் நாங்க. அதிமுக வந்து நான் ஏற்கனவே அதிமுகல இருந்தேன். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு உதயநிதியை முதலமைச்சராக்கி அவர் துணை முதல்வராக்கணுங்கிற நிலைமைக்கு திமுகவோட கூட்டணிக்கு போயிட்டாரோ, அன்னைக்கே வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கிறவரை அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். அப்ப எங்களுக்கு ஒரே ஆல்டர்னேட்டிவ் விஜய் தான். அவர் தான் நாட்டை காப்பாற்றுவாருன்னு வந்தோம். நீங்களும் இப்படி இருந்தா எப்படி நாங்க எங்க தான் போறது? ஆரோக்கியம் போன்றவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டின் தலைவிதியை நிர்ணயிப்பவர்களா? கோடிக்கணக்கான பணத்தை வந்து முதலீடு செய்து அரசியலை வியாபாரமாக்குறதுக்காக வந்தவங்க, ஜாதியை சேர்ந்த ஜாதி வன்மம் அதிகம் உள்ள ஒரு தலைவர் கூட இவங்க போய் சேர்ந்துக்கிட்டு, அந்த ஜாதி வன்மம் அதிகம் உள்ள தலைவர்கள் மற்ற ஜாதி தலைவர்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறதுக்கு நீங்க எல்லாம் உடந்தையா போனீங்கன்னா, அப்ப மற்றவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அப்ப அந்த எதிர்ப்பு விஜய்க்கு எதிர்ப்பா மாறிடுமே நாங்கள் செய்யக்கூடியது. அதனால் தமிழ்நாடு உருப்படணும்னா திருமாவளவன் அரசியல்களில் தலையிடக்கூடாது.